உங்கள் அபிமான திரையரங்குகளில் காதலர்கள் கொண்டாடும் ஓஹோ எந்தன் பேபி வெற்றி நடை போடுகிறது. அண்ணாமலை முதலில் பார்த்தேன் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். இப்போ இந்த சீனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? மாணிக்கம் ஹேஸ் டு ரிவீல் டு தி எம்டி ஹூ இஸ் ஹி. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது சொல்லணும். சொல்லுவாரா லேஸில்? சொல்ல மாட்டார். ஏன்னா அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, அந்த லைஃப்பை நான் விட்டுட்டு இந்த என்னோட ஸ்டெப் பிரதர் ஸ்டெப் சிஸ்டர்ஸை அவளை நான் கரை சேர்க்குற வரைக்கும் it is a vision that Basha is dead. According to him, Mumbai Don is dead. So he will not reveal unless necessary, unless must. எதுக்காக ரிவீல் பண்ணுவார்? அவரோட ஓன் சிஸ்டருக்காக ரிவீல் பண்ணுறாரு, சிஸ்டரோட ஃப்யூச்சருக்காக. ஸோ இந்த ரிவீலிங் சீனில் வந்து டயலாக்ஸ் வாஸ் ரொம்ப ஜாஸ்தி இருந்தாலும் தப்பாயிடும், கம்மியாக இருந்தாலும் தப்பாயிடும். அளவு வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு அந்த எம்டியோட கேரக்டர் செல்வராகவன் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருப்பார். இப்போ சிஸ்டர் வருவா, ஃபைலை பார்ப்பார், பிரமாதமாக நல்ல மார்க்ஸ் மேலே 5 lakhs வரும். 5 lakhs நான் எங்கே சார் போவேன்? நான் ஒரு ஆட்டோ டிரைவர், என்னோடய அண்ணா நாங்கள். அவள் பாட்டுக்கு வருவார். சரி புரியுதம்மா, அந்த ஏழை தான், கஷ்டம்தான். ஸோ அதுக்கு சொல்யூஷன் இருக்குது. சரி நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்பேன், ஒரு வேலை பண்ணேன், உனக்கு ஃப்ரீயாக உனக்கு சீட்டு கொடுத்துட்றேன், அப்பப்போ கெஸ்ட் ஹவுஸ்க்கு வா அப்படிம்பார். அப்படியே கோவம் அந்த பொண்ணு அப்படியே அந்த ஃபைலை வாங்கி ஃபலார்னு அடிச்சுட்டு போயிடுவான். கட் பண்ணால் அந்த சிஸ்டர் அந்த கேன்டீனில் வந்து பேசும்போது அண்ணாட்ட சொல்லிவிடுவான், இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் வர சொல்கிறாங்க. இப்போ திரும்பி வரும்போது சீன் என்ன பண்ணினோம்? ஃபஸ்ட்டு சிஸ்டர் மட்டும் உள்ளே போவான். எங்கேயோ பிரதர் ஹேஸ் டு கெட் ஆங்க்ரி, ஹேஸ் டு நோ தட் கேரக்டர். இவ வந்து ஃபுல் சீன் சொல்லியிருக்க மாட்டா. ஆனால் பிரதர் ஃபஸ்ட்டு சிஸ்டர் உள்ளே போகும்போது அந்த செல்வராகவன் கேரக்டர் சொல்லுவார், என்ன தெரியும் வந்துட்டு கரெக்டு தெரியும், எனக்கு தெரியும், ஐ நோ தட் சொல்லிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ் நம்பர் கொடுறா இவளுக்கு. ஓப்பனாக அவன் வந்து இப்போ பேசுவான். தட் இஸ் கமிட் ஆறான் அவன். தட் ஹி ஹஸ் கால்டர், இவளுக்கு கெஸ்ட் ஹவுஸ் நம்பர் சொன்னால் இவர் உள்ள வருவார். ஸோ ஆஸ் மாணிக்கம் என் சிஸ்டரை வந்து பிளடி ஃபெலோ இஸ் ஓப்பன்லி சேயிங் திஸ் இஸ் மை இஸ் கிவிங் தி கெஸ்ட் ஹவுஸ் நம்பர். அப்படியே கூலாக வந்து, யார் என்ன ஆட்டோ காசு கொடுக்கலையா? ஆட்டோ காசு கொடுக்கல? இல்லை ஒரு அண்ணா. என்ன ரவுடியா அடிக்க போறியா? ஏய் நான் அப்போவே ரவுடிடா, இதெல்லாம் புதுசு. போலீஸ் ஃபோன் பண்ணுறியா? கவர்னர் ஃபோன் பண்ணுறியா? யார் ஃபோன் பண்ணுற பண்ணு அப்படின்னு ரொம்ப திமிராக பேசுகிறேன். இல்லை சார், இந்த சீட்டில் உட்காந்து நீங்கள் பேசுகிறது தப்பு சார். என்ன பண்ணுவேன்? என்ன அடி அவரோட அந்த கேரக்டர் வந்து அப்படின்னா அடிக்க போகிறதுக்கு ஒரு 4 பார்த்தா 8-10 பேர் வராங்க. ஒரு சட்டை பிடிக்கிறான், ஒரு பேக்கில் பிடிக்கும்போது சார் 2 minutes சார், ஒரு நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் பேசுகிறேன் சார், 2 நிமிஷம். என்ன பேச அண்ணா பேச போகிறேன், என்ன போங்கடா என்ன பேச போகிறேன் 2 நிமிஷம் சார். சொல்லுங்கள். எல்லோரும் அனுப்புவார். தங்கச்சிட்டு நீ போமா. அவள் புரியல, இன்னும் அண்ணா வந்து தைரியமாக ஏதோ பேசுகிற விதமே நல்ல அவருக்கு பித்தஸாக இருக்கும். சார் நீங்கள் பேசுகிற தப்பு சொல்லும்போது சிஸ்டரோட யுவராணியோட ஃபேஸ் பார்க்கணும். அப்படியே என்ன அண்ணா இப்படி பேசுகிறாரு, ஏன்னா பயந்தாங்களே தெரியும் எல்லாருக்கும், இந்த ஆள் வந்து இப்படி பேசுகிறான்னு. நீ போமா, நீ வெளியில் சும்மா இப்போ வரேன். இப்போ சிஸ்டர் வெளியில் இருக்கா, கிளாஸ் டோர் வெளியில். இவர் எல்லாமோ பேசணும், அவன் ஆக்சுவலாக மிரட்டணும், அவர் யார் சொல்லணும். ஆனால் நல்லா பாருங்கள், மாணிக்கம் கேன் நாட் சேஞ்ச் இஸ் ஃபேஸ் ரியாக்ஷன். ஃபேஸ் அப்படியே சிரிச்சுட்டே அந்த ஆள் த்ரெட் பண்ணணும். அது வந்து உள்ளே இருக்கிற டயலாக் எல்லாம் வந்து நம்ம மியூசிக்கில் போயிடும். ஆனால் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் வந்து ரொம்ப சிரிச்சுட்டு காமாக இருப்பார். சார் வந்து என்னப்பா என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, சார் என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த பாஷா போடும்போது அந்த ஆள் ரியாக்ஷன் கட் பண்ணால் கிளாஸ் டோர் வழியில் மியூசிக்கு. இப்போ வேறு எதுவுமே காட்டல, விஷுவல்ஸே இருக்காது. இந்த சிஸ்டருக்கு வந்து ஷாக், என்ன இது அந்த ஆள் வேறு வெள்ளத்தை அப்படியே வெட்டி டவலாம். ஆனால் இவர் வந்து அப்படி சும்மா அப்படி அந்த ஏதோ சிரிச்சுட்டே பேசின்னு இருக்காரு. இங்கே ரியாக்ஷன் வாட் இஸ் ஹேப்பனிங்னே புரியாது, ஆடியன்ஸ்க்கும் புரியாது. சிஸ்டரை தான் நாங்கள் அவளோட கன்ஃபியூஷன், என்னது வைஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் தேர், வை இஸ் தட் மேன் டாக்கிங் லைக் திஸ், இவர் என்ன பேசிகிட்டு இருக்காரு. அந்த ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன ஹைப் இருக்கும். அதில் அப்படியே சொல்லி முடிச்சுட்டு அவர் ஃபைனலாக அந்த ஆள் வந்து நிற்கும் போது
நான் சொன்னது யாருக்கும் சொல்ல மாட்டேங்களே, சடாக் ஒரு தடவை சொன்னால் ஃபஸ்ட் டைம் வரும், ஒரே டைம், ஃபஸ்ட்டு டைம் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்னான். மை காட், அந்த அப்படியே டக் டக் கட் பண்ணி எல்லோரும் வர சொல்லுவார் பாருங்க. வெளியில சொல்லிட மாட்டீங்களே, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. தியேட்டர் வந்து வாஸ் கிரேசி தட் அந்த டயலாக் வந்து பவர்ஃபுல், அந்த இடம் பவர்ஃபுல், அந்த சிச்சுவேஷன் பவர்ஃபுல். கிளாப் பண்ணி எல்லாரும் வர சொல்லிட்டு அவங்க கிடிக்க விடுறா அவள் அந்த ஆள் இப்போ பயந்து தொடாதே, யாரு அண்ணன்டா, நம்ம அண்ணன்டா, நம்ம எல்லாருக்கும் அண்ணன்டா சொல்லும்போது அது வந்து ஒரு காமெடி சீன் மாதிரி அந்த ஆள் பண்ணுறதுல பயத்தில் இருந்தாலும் இதெல்லாம் பேசுகிறான் பாருங்க. வரும்போது இவர் அப்படியே சொல்லிவிட்டு குவாய்ட்டாக வெளியில் வந்து சிஸ்டர்கிட்ட வந்து அவனுக்கு சீட்டு கிடச்சிடுத்து. என்ன சொன்னீங்கப்பா அண்ணா, இங்கே தான் 2-3 டைலாக் இருந்தது, எழுதி வச்சுருந்தோம், அந்த ஆளுக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன், அவன் புரிஞ்சுட்டான் அப்படின்னு ஒரு லைன் இருந்தது. ஒரு குட்டி கதை சொன்னேன், எல்லாம் புரிஞ்சு போச்சு அவனுக்கு. இந்த மாதிரி ஒரு டயலாக் இருந்தது. அப்புறம் உண்மையை பேசினேன், அவன் புரிஞ்சுட்டான். இப்படி கூட இருந்தது, நான் ஒரு 2 லைனாக 4 வேர்டாக இருந்தது. திடீர்னு நான் ஷார்ட் எடுத்துட்டு இருக்கோம், அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு, அந்த லாஸ்ட்டு இது ஸோ உண்மையை சொல்லிவிட்டு அதுதான் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். பாலகுமார் சார் அங்கே டோருக்கு நின்று, அங்கே ஒரு பெரிய காரிடார், அது அங்கேயிருந்து ஓடி வரார், பேடு பிடிச்சிருந்து, சார் 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 ஓடி வந்து, என்ன சார் 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 ஒரு ஐடியா சார், என்ன அந்த உண்மை வேர்டு வந்து ஒரு பவர்ஃபுல் வேர்டு சார், வேறு எதுவும் வேண்டாம் சார் அப்படின்னா. உண்மையை சொன்னேன்னு சொன்னேன், ஃபேன்டாஸ்டிக் ஐயா இன்றைக்கி பின்னிட்டேங்க 2 டைலாக் சொல்லி ஹேண்ட் ஷேக் பண்ணி, என்ன சொன்னீங்க, உண்மை சொன்னேம்மா, ஃபினிஷ்ட். ஒரு ட்ருத்துக்கு உள்ள பவர் அந்த வேர்டில் சொல்லி முடித்த உடனே we didn't want any other dialogue there. It was so powerful. So the whole scene வந்து gathered momentum, gathered weight, or so much of power in that scene that today also goosebumps வரும் அந்த சீனை பார்க்கும்போது. It is one, his own sister, அதுக்கு ஒரு கொடுக்குற எமோஷன், சீட்டுக்காக என்ன வேணால் பண்ணுறாரு, அண்ட் ஃபஸ்ட் டைம் ரிவீல் பண்ணுறாரு. டிஐஜி கிட்ட ரிவீல் பண்ணல, ஷார்ட்டை கிழிக்கும் போது ரிவீல் பண்ணல, இங்கே அவர் ரிவீல் பண்ணுறாரு ஹூ இஸ் ஹி. அந்த ஹூ இஸ் ஹிக்கு அடுத்தவனோட ஃபியரில் நமக்கு அதோட இம்பேக்ட் வருது. எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பாங்க, ஏய் பாஷாங்கிறது ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் மேன், டெட்டு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 4 வருஷம் முன்னாடி நடந்த கதை தான், அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கும் செல்வராயன் கேரக்டருக்கும். ஆனால் இவர் சொல்லும்போது இவன் தானே, ஐயோ ஐயோ, யூ ஜஸ்ட் இமேஜின் யூஆர் சம்படி, ஒரு பெரிய பவர்ஃபுல் அண்டர்வேர்ல்டு மேன் உங்கள் முன்னாடி நிற்கிறான்னு என்ன மாதிரி இருக்கும். அண்ட் இஸ் ரிவீலிங் ஹிம்செல்ஃப். அந்த ஆளுக்கு என்னெல்லாம் பயம் வந்திருக்கும், கரெக்டாக இருக்கும் அந்த சீனை. ஆனால் ரியாக்ஷன் அந்த ஆளோட கிளாஸ் டோர் பின்னாடி, ஃபோர் கிரவுண்டில் சிஸ்டர், அவளுக்கு உள்ள என்ன நடக்கிறது தெரியாது. இந்த பவர், இந்த இம்பேக்டு, அந்த ரீரெக்கார்டிங், ஐ திங்க் இட் வாஸ் அ மாஸ்டர் சீன், ஹைலைட் சீன் ஆஃப் த பிக்சர். தியேட்டரில் மோஸ்ட் அப்ளாடட் சீன். அது நினச்சின்னு இருந்தேன் இதுதான் ஹையஸ்ட் அப்ளாஸ்னு. அப்புறம் இன்னும் 2 சீன் வரும். சீட்டு கிடைச்சாச்சு. நீங்க அவர்கிட்ட என்ன பேசுனீங்க, என்ன சொன்னீங்க? உண்மையா சொன்னேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கண்டினியூஸாக புது சீன்ஸு, டிஐஜி கிட்ட பார்க்குறது ஒரு புது சீனு, ஷார்ட்டோ கிழிச்சிட்டு இவர் ஒன்றுமே பண்ணாமல் காமாக இருக்கிறது ஒரு புது சீனு. இப்போ இது ஒரு புது சீனு. ஒரு சிஸ்டருக்காக இவர் உட்காந்து ஒன்றுமே பண்ணாமல் ஒரு டயலாக் பேசிட்டு கிளாஸ் டோர் பின்னாடி அவர் பவரை காட்டுறாரும் போது ஹையஸ்ட் ஹீரோயிசம். அது ஃபேண்டாஸ்டிக் ஹீரோயிசம். யூ கான்ட் கோ பெட்டர் தேன் தேட் மாதிரி இருந்த அந்த சீனு. அண்ட் ஆஃப்டர் தேட் ஒன்ஸ் ஹி கிரியேட்டட், சிஸ்டருக்கு ஒரு வேலை கிடச்செடுத்து சொன்னோன்னா ஒரு வழக்கு ஏற்றிடுவார். சிஸ்டருக்கு கட் பண்ணால் அடுத்த சிஸ்டருக்கு ஒரு மேட்ரு வரும். அவள் வந்து இன்னொருத்தனோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பா. இவர் ஆட்டோவில் வரும்போது அந்த இதில் பார்ப்பா, இந்த ஒரு பார்க்கில் ரொமான்ஸில் இருக்காங்க. இது அடுத்த லெவல், எமோஷ்னல் லெவலுக்கு போய்டும். அவள் வந்து ஒருத்தனை லவ் பண்ணுறா, பணக்காரனை லவ் பண்ணுறா. போய் அவள் அப்பா அம்மாட்ட போய் ஹி வில் சே மை டாட்டர் இஸ் இன் லவ் வித் யுவர் சன். அவர் திட்டி தீர்த்துடுவார். என்ன நினச்சிட்டு இருக்க நீ, அந்தஸ்து என்ன, ஏன் அந்தஸ்து என்ன, நான் ஆட்டோ டிரைவர், நீ எல்லாம் உன்னோட ஃபுல் இயரில் சம்பாதிக்கிறது ஒரு நாளில் வரும்டா எனக்கு. யூ காண்ட் ஈவன் திங்க் ஆஃப், எல்லாம் ஏமாத்துறாங்க, என் பையனை வளைச்சி போட பார்க்குறச்சு பிளாஸ்ட் பண்ணுவார். அப்போது அந்த டயலாக்ஸ் வந்து அங்கே ஹானஸ்ட்டாக இருக்கும். அந்த டயலாக் நல்லா பாருங்கள். அந்த சீனில் ரொம்ப இட் இஸ் யோசித்து எமோஷ்னலாக எழுதின மேட்ரு. சார் இப்படி பண்ணாதீங்க சார், ஃபஸ்ட்டு லவ்ங்கிறது 2 பேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அவர் லைஃப் லாங் நான் ஃபஸ்ட் லவ் மறக்கவே முடியாது சார்.
அவளை பிரிக்கிற வேலை நம்ம பாவத்தை நம்ம பண்ணாதீங்க சார். என் பொண்ணை நாங்கள் காசு இல்லைனாலும் நல்லா வளர்த்துருக்கோம் சார். உங்கள் வீட்டுக்கு மாட்டு பொண்ணில் பொண்ணாக இருப்பா சார் சொல்லி அவர் நல்ல எமோஷனில் பேச வருது. ஐ மீன் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கும்போது இப்படி நமக்கு அண்ணா இருக்கும் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா மாதிரி இருக்கும். அது he talks for the sake of his sister, for the love, and that is all substance சார். அவர் பேசும்போது ஃபைனலாக காலில் விழ போயிடுவார். அந்த காலில் விழும்போது அம்மா வந்து நீ அவன் காலில் விழக்கூடாதுரா, நீ யார் தெரியுமா அவன் சொல்லுவாள். எல்லாமே அவருக்கு தெரிஞ்சுட்டு அந்த அம்மா ஸ்டெப் மதர் ஃபீல் பண்ணுறது. சிஸ்டர் வந்து அண்ணா வேண்டாண்ணா நீங்கள் அவன் காலில் விழ வேண்டாம், ஐ வில் ரெடி டு ஃபோர்கோ இட், நீ தான் எனக்கு முக்கியம். அந்த பாண்டிங் ஆஃப் த ஃபேமிலி காட்டும்போது த ஹார்ட் மெல்ட்ஸ் ஆஃப் த ரிச் மேன். சார் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி பொண்ணு வர்றது ஐ எம் வெரி ஹாப்பி. பணம் காசு போகும் சார், பட் இந்த மாதிரி எனக்கு ஃபேமிலி கிடைக்காது சார் சொல்லி ஓகே பண்ணுவார். கல்யாணம் நடக்கும், இன்னொரு வாழ்க்கையது. ஸோ த கேரக்டர்ஸ் ஹேஸ் ஒன் பை ஒன் இஸ் டூயிங் இஸ் லைஃப்பில் ஒரு தான் விளக்கேற்றிட்டு போய் ஒரு மேட்ருக்கு வந்து நிற்கும். இட்ஸ் டன். ஃபஸ்ட்டு சிஸ்டருக்கு செகண்ட் சிஸ்டருக்கு பண்ணிட்டார். இப்போது நெக்ஸ்ட்டு ஹிஸ் ஓன் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். நக்மா வந்து தேவனை பார்ப்பா, தேவன் இஸ் அ தக். இப்போ நக்மாவோட கதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அவனை மீட் பண்ணது, மாணிக்கம் மீட் பண்ணதுக்கப்புறம் அவள் பேசுகிற விதத்தில் பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த டைமண்ட் சீனில் அவளுக்கு அவனோட கேரக்டர், அவன் பேசுகிற விதம் அண்ட் இஸ் ஹானஸ்டி அதில் ஒரு பிடிச்சிருக்கு. அண்ட் தேர்டு நவ் அவளோட லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ் வருது வேர் அண்ட் ஆல்ரெடி ஷீ இஸ் இன் லவ். நீ நடந்த நடவடிக்கைகளை ஃபுல்லாக அவள் மேலே லவ் வந்து நம்ம காட்டிட்டோம். இப்போ ஒரு சீன் என்ன வருதுன்னா, ஷீ சீஸ் தேவன் அவர் ஃபாதர் வந்து ஒரு ரவுடியாக இருக்கார், ஒருத்தனை சாவடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்தோன்னா அவள் ஷாக் ஆகிடுவா. என்ன என் ஃபாதர் இஸ் அ தக்கு கிரிமினல் தெரிஞ்சதும் சாரியை போட்டுன்னு அவள் ஐ ஷுட் லீவ் திஸ் ஹவுஸ் டு அண்ட் கோ டு மாணிக்கம்னு கிளம்புவா. அப்போ இவர் வந்துடுவார். எங்கே போகிறேம்மா? வெளியில் போகிறேன் ஷாப்பிங். நான் வரேம்மா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். அவனை நான் எப்படி போவேன்? காரில், ஆட்டோவில் போகிறேன். என்ன வர ஆட்டோலையும் சுற்றிட்டு இருக்கேன். நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி டெலிபரேட்டாக அந்த ரூட்டுக்கு, அந்த மாணிக்கம் இருக்கிற ஏரியாவுக்கு போவாள். இப்போது இது வரைக்கும் ஆல்ரெடி நம்ம 2 மேட்டரில் டிஐஜி மேட்டர், ஆட்டோ கிழிக்கிற மேட்டர். அங்கே ஆட்டோ கிழிக்கிற மேட்டர் தேவனுக்கு தெரியாது, இவனோட ஆட்டோ தான் தெரியாது. அப்புறம் மெடிக்கல் சீட் சீன், அடுத்த சிஸ்டருக்கு கல்யாணத்துக்காக சீன், எல்லாத்துலேயும் இவரோட ஒரு கேரக்டர் வித் மாணிக்கம் ஹிஸ் ஃப்ளாஷ் கட்டில் யார் பாஷா ஒரு பெரிய பாஸ்டருக்கு காட்டியாச்சு. இப்போது இவருக்கு இப்போ படிக்கட்டு இறங்கி வந்துட்டு இருப்பார் மாணிக்கம். கரெக்டாக டிஸ்டன்ஸில் ஒரு கார் வந்து நிற்கும். நக்மா இறங்குவா. நக்மா பார்த்தோன்னே இவர் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அப்படியே அந்த பக்கம் நடந்து போவார். அப்படியே அடுத்த ஷாட்டு டிரைவிங் சீட்டில் தேவன் இறங்குவார். தேவனை பார்த்தது இவருக்கு ரியாக்ஷன். கார்ஸ் எல்லாம் கிராசிங் வரும், பீப்புள் கிராசிங். இவனை பார்த்த உடனே ஃப்ளாஷ் கட்ஸ். ஓ மை காட். இப்போ இது வரைக்கும் அந்த சைட்லேருந்து ஒருத்தன் பாஸ்ட்லேருந்து வராங்கிறது டைரெக்டாக டிஐஜி நம்ம காட்டில், இங்கே டைரெக்டாக தேவனுக்கு அங்கே கனெக்ஷன் இருக்க மாதிரி ஓப்பன் ஆகிடுறதுங்க. ஸ்ட்ரைட் ஹூ ஈஸிங்கிற ஒரு பில்டப்பு, ஷார்ட்ஸு, அதே ஷூட்டிங், கன் ஷாட்ஸு, அதெல்லாம் விஷுவல்ஸ் வரும். பார்த்தா ஜனகராஜ் அவனை பார்த்துடுவார். ஜனகராஜ் வந்து அவனை பார்த்ததை விட்டு ஓடி வந்து கேஷான், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஷான் சொல்ல அந்த கார் போனதுக்காக நக்மா இங்கே வருவா. நான் டீல் பண்ணிக்கிறேன் பாரு. இவர் மாணிக்கம் வந்துட்டு ஆட்டோ வருதா? இல்லை வராதுமா. எங்கே போனோம்? அசோக் நகர். நான் அசோக் நகர் போகலாமா, நான் வேறு எங்கேயோ போகிறேன். அப்போது இன்றைக்கி அங்கே தான் போகணுன்னு சொல்லுவாள். டெலிபரேட்டாக அவங்கள்ட்ட எங்கள் அப்பா பற்றி பேசணும் அப்படிமா. சரிவா. ஏன்னா அதில் இனோஸ் ஹூ ஈஸி. வண்டியில் உட்காரும்போது அந்த ஆட்டோவில் போகும்போது கேட்பா, சப்போஸ் யூ கம் டு நோ உங்கள் அப்பா வந்து பேட் ஃபெலோ, கிரிமினல், வாட் ஷுட் ஐ டூ? ஐ ஷுட் வாக் அவுட் ஆஃப். அவனோட விட்டுடணும் அவனை. அப்புறம் அதே மாதிரி ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறான், அவன் அந்தஸ்தெல்லாம் இல்லாமல் கூட லவ் பண்ண, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்போ காதல் தான் சொல்லிடணும் அப்படின்னா. அப்போ ஐ லவ் யூ சொல்லுவாள். அந்த லவ் யூ சொன்னால் அப்படியே ஆட்டோ நிறுத்திடுவார். அங்கே ஒரு சின்ன ஒரு கிரேவியார்ட் மாதிரிலாம் இருக்கும். நிறுத்திட்டு, அம்மா நான் ஏதோ ஃப்ரெண்ட்லி அவங்கள்ட்ட பழகிட்டு இருந்தேன், நீங்கள் அந்த லவ் எல்லாம் நமக்கு வராது, நம்ம லைஃப்பில் அதெல்லாம் கிடையாது. ஓகே, இல்லை நீ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறா, ஐ லவ் யூ. அவனுக்கா நான் என்னோடய லைஃப்பில் ஐ ஹானஸ்ட்லி லவ் யூ, ஐ வாண்ட் யூ இன் மை லைஃப். அப்போ போயிட்டே இருப்பார். நீ வர வரைக்கும் நான் இங்கே தான் வெயிட் பண்ணுன்னு சொல்லிடுவார். போயிடுவார். இவர் ஆட்டோ எடுத்துன்னு போயிடுவார். இவர் வெயிட் பண்ணால் இவர் வீட்டுக்கு போவார். இவருக்கு கேசவன் ஞாபகம், அந்த தேவன் ஷார்ட்ஸ் எல்லாம் வரும். டிஸ்டர்ப்டாக சடனாக இந்த பொண்ணோட டயலாக் ஞாபகம். வெளியில் மழை வரும். இந்த மாதிரி நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். என்னடா இவர் இப்படி இருக்காளே சொல்லிட்டு வண்டி எடுத்துன்னு மறுபடியும் வந்து பார்த்தா அவர் அங்கேயே வெயிட் பண்ணிட்டுருக்கா. அங்கே நிற்கிறத பார்த்த உடனே இவருக்கு பாரு, நான் வந்து உன்னை
காதலிச்சோ அதெல்லாம் வரல. ஒரு ஹியூமனிட்டின் கிரவுண்டில் வரேன், உனக்கு வீட்டு வா உட்கார, நான் வீட்டு கொண்டு விட்டுறேன். போகும்போது சொல்லிவிடுவார், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இன்ட்ரெஸ்ட் இல்லை எவ்வளோ சொல்லிவிட்டு அவர் அப்படியே பேசுகிற, இவ்வளோ அப்படியே பார்த்துட்டுருப்பா. கரெக்டாக வீட்டுக்கு வரும், அங்கே வெயிட்டிங்கில் இருப்பார் தேவனும் அவரோட அசிஸ்டண்ட்டும். வரப்போ இதெல்லாம் புதுசுடா, சாரி விடுத்துட்டு போகிறா, 12 மணிக்கு வரமாட்டேன், 12 மணிக்கு வரா, ஆட்டோலே போகிறா, ஏதோ நடக்கிறதுன்னு அவர் பேசிகிட்டு இருப்பார். ஆட்டோ வந்தாச்சு சார் சொல்லுவான் அசிஸ்டண்ட்டை. இவன் அரங்குவாங்க, அரங்கின உடனே இவன் வந்து ஓகே இந்த மாதிரி பண்ணாதேன்னு சொல்லும், டக்குன்னு அடுத்து கிஸ் பண்ணிவிடுவான். ஒரு சின்ன ஹியூமருக்கு போயிடும்போது அந்த கிஸ்ஸும் போது அவர் அப்படியே ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. கட் பண்ணால் இவன் வீட்டுக்கு வரா, அப்படியே அப்பாவெல்லாம் கண்டுக்காம ரூம் போய் ஹாப்பியாக ஷி வில் ஃபால் டவுன் அண்ட் பெட்டில் படுப்பா. அங்கேருந்து சாங் வரும். இப்போ இங்கேருந்து ஒரு சாங் வந்து இன்டர்வல் வரத்துக்கு டைம் நமக்கு. ஸோ சாங் ஃபஸ்ட் அந்த ப்ரீவியஸ் சாங் சாஃப்ட் சாங், இது வந்து ரொம்ப ஒரு கேலப் சாங்காக வேணும். அண்ட் அப்போ ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீரோஸ் பயங்கரமாக டான்ஸு. பிரபுதேவாலாம் வந்துட்டாங்க, எக்ஸ்ட்ராடனரி டான்ஸ் படங்கள்லாம் வருது, ஹீரோஸ் எல்லாம் ஹெவியாக டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ ரஜினி சார் உங்களுக்கு ஒரு டான்ஸ், அவர் பா இது முட்டியெல்லாம் சரியில்லை, என்னை வந்து ஆட வைக்காதரா சொல்லி தருணுக்கு ஒரு ஜோக் அடிச்சுட்டு இருப்பார். இல்லை சார் இந்த பாட்டு வந்து பயங்கர பவுன்ஸியாக இருக்குது, ஸ்டைல் இதுதான், இது சூப்பர் ஸ்டைல் இதுதான், இதுக்கு எப்படி சார் டான்ஸு ஆடாமல் எப்படி சார், சரி இன்னும் பண்ணுங்க சொல்லிவிட்டு அவர் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு. அந்த சாங்குக்கு பயங்கரமான ஒரு டான்ஸு. ஆக்சுவலாக இஃப் யூ லுக் அட் இட் நவ், அவர் எவ்வளோ ஹெவியாக அதுக்கு ரிஹர்சல்ஸ் பண்ணி டான்ஸ் பண்ணி, கெட்டப்பெல்லாம் பார்த்திங்கன்னா லெதர் ஜாக்கெட்ஸு, லெதர் ட்ரெஸ்ஸஸும், அந்த கிளாஸஸும் சூட்ஸும், ஒரு ஒரு ஹைடெக்கில் இருக்கும் அந்த சாங். ஒரு 3 செட்டப்ஸ், ஒரு ஏரோப்ளேன் மாதிரி ஒரு செட்டப்பு, ஒரு ஜேம்ஸ் பாண்டு அந்த இந்த ஹோல் ஷூட் வர மாதிரி ஒரு ஷார்ட் ட்ரெஸ்அப்பு, ஒரு ஃபுல் டிஸ்கோ மாதிரி ஒரு செட்டப்ஸ், மகி ப்ரில்லியண்ட்டாக செட்டப் பண்ணியிருப்பார். சாயியோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் லவ்லியாக இருக்கும், டான்ஸர்ஸோடும் இவாளோடும். சாங் வாஸ் எக்ஸலண்ட். தருண்குமார் பயங்கர வேலை வாங்கிட்டார். திட்டிகிட்டே இருப்பார் ரஜினி சார், எப்படி முட்டிடே சொல்லிடுவார். ஆனால் எல்லோரும் ஜோக் அடிச்சுட்டு இருப்பார், ஷார்ட்டில் பின்னிடுவார். இஸ் டன் ஆஸ் குட் அஸ் எனி டான்ஸர். நீங்கள் பாருங்கள் அந்த ஷார்ட்டில், எல்லா ஷார்ட்லையும் பியூட்டிஃபுல்லாக டான்ஸ் ஆடிருப்பார். ஹைலைட் அந்த பாட்டு ஃபுல்லாக டான்ஸு. அண்ட் ஆஸ் யூஷுவல் தேவா சாரோட அந்த மியூசிக் ஸ்டைல் சாங் சூப்பர் ஹிட்டு. வைரமுத்து சார் கேட்கணுமா, அது அழகாக எழுதிட்டார். ஸோ அனதர் ஹிட் சாங், ஆட்டோக்காரன், நீ நடந்த நடை அழகு, ஸ்டைல் தான் கரெக்டாக இன்டர்வியூ, 3 கண்டினியூஸ் சூப்பர் ஹிட் சாங்ஸ். ஸோ இந்த பாட்டு வந்து தியேட்டரில் வாஸ் எல்லோரும் கூட கிளாப் அடித்தாங்க. சாங் வாஸ் அ பிக் ஹிட். அண்ட் சாங் முடியும். இந்த ஹோல் கதை இந்த ரேஞ்சு வரும்போது தான் இப்போது ஆனந்த்ராஜ் கேரக்டர் மறுபடியும் வரும். ஆக்சுவலாக அது எக்ஸ்டென்ஷன் நிறைய வந்தது அப்புறமா கதையில். ஒரு ஆளோட இவருக்கு சண்டை வரும், நம்ம பிரதர் போலீஸ் ஆஃபீஸருக்கு, அங்கே லோக்கல் கூண்டாவோட ஃபைட் வந்தோன்னே அண்ணன் வந்து அடிப்பார். அங்கேருந்து அவரோட விஸ்வரூபம் காட்டுவோம் தான் இருந்தது. ஆனந்த்ராஜ் கேரக்டர் டெவலப் ஆனதுக்கு காரணம் தம்பி இந்த மாதிரி ஏதோ சீன் எடுக்கிறேமே அப்படின்னாரு வீரப்பன் சார். ஆமாம் சார், நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்களா, இன்றைக்கி இது எடுக்காதீங்க, என்னை வந்து பாருங்கள் அப்படின்னாரு. இப்போ அரௌண்ட் 3 o'clock இது எடுக்கிறது டைமு. சார் பேக்கப் பண்ண சொல்கிறாரு சொல்லிட்டு நான் நேராக ரஜினி சார்ட்டு வந்தேன். சார் என்ன பண்ணு சொல்கிறாரு, நாளைக்கு எடுக்கலாமா அப்படின்னு. ஏதோ சார் இம்பார்ட்டண்ட் ஒரு மேட்ரு பேசுனேன். அப்படியா சார், சரி ஓகே ஓகே. என்ன நடக்க தெரியாது. நான் உடனே வண்டி எடுத்துன்னு சார் ஆஃபீஸ்க்கு போனேன். அரவிந்த் சார் அவரோட ஆஃபீஸில் இருந்தார். என்ன தம்பி இந்த மாதிரி ஏதோ சீன் எடுக்கிறேயாமே, இந்த மாதிரி ரஜினி சார் கம்பத்தில் போட்டு அடிக்கிற மாதிரி. ஆமாம் சார், அது ஒரு நல்ல தாட் வந்தது. அந்த லேம்ப் போஸ்ட் சீனுக்கு அப்புறம் அடுத்த ஷார்ட் ஃபுல் ஸ்பீடில் பிரதர் ஆனந்தராஜ் அரெஸ்ட் பண்ண போவார். அங்கே ஒரு காமெடி நடந்தது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.